ஊழல் வழக்குல இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அர்ஜுன் ரணதுங்காவை கைது செய்ய அந்நாட்டு அரசு தீவிரம் காட்டி வருது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அர்ஜுன் ரணதுங்கா தலைமையிலான இலங்கை அணி கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்ற சாதனை படைச்சிச்சு. கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற அர்ஜுன் ரணதுங்கா அரசியலில் குதித்து கடந்த 2017ஆம் ஆண்டு இலங்கையின் பெட்ரோலியத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். அவரது சகோதரரான தமுகா ரணதுங்கா அரசு பெட்ரோலிய நிறுவனத்தின் தலைவராக செயல்பட்டு வந்தார். அர்ஜுன் ரணதுங்காவும் அவரது சகோதரரும் சேர்ந்து பெட்ரோல் கொள்முதல்ல 23 கோடி ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தமுகா ரணதுங்கா கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டார். அர்ஜுன ரணதுங்காவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவரை கைது செய்ய இலங்கை அரசு தீவிரம் காட்டி வருது. தற்போது வெளிநாட்டில் உள்ள ரணதுங்கா இலங்கை வந்தவுடன் கைது செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கு.